إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله رسولا بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صدق الله العلي العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أما بعد பேரருளாளன் பெரும் கருணையாளன் தொடர் கிருபையாளன் ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெயர் போற்றி நான் ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் காருண்யமும் ஈடேற்றமும் அண்ணல் நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், சங்கைமிக்க இமாம்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நூலகத்தினுடைய ஒரு சிறந்த கிட்டத்தட்ட நூற்றாண்டு விழாவினுடைய ஒரு அமர்விலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று திரட்டப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹினுடைய பேரருளால் நாம் அவனுக்குரியவர்களாக மாறிக்கொள்வதற்காக நம்மவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு முறையாக பல விஷயங்களில் ஒன்றான இந்த நூலகத்தை அதற்கே உரிய இஸ்ஸத்தோடும் அதற்கே உரிய மாண்புகளோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல நூற்றாண்டுகள் நீடித்து நிலைத்திருக்கச் செய்வானாக. அல்லாஹின் நல்லடியார்களே, ஒன்றோடு ஒன்றாக ஏகன் ஒற்றையன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஒன்றாக பாவித்து அவனுடைய பல நூற்றுக்கணக்கான படைப்பினங்களில் ஒன்றான மனித சமூகத்தை இனியொன்றாக பாவித்து இவர்கள் இரண்டினருக்கும் மத்தியிலான படைத்தவனுக்கும் படைக்கப்பட்டவை படைப்பினங்களில் சிறந்த படைப்பான மனிதன் என்ற இந்த படைப்பிற்கும் மத்தியிலான தொடர்பை பற்றிய ஒரு சில விஷயங்களைத்தான் இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்திலே நாம் காண இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் நல்லடியார்களே, நிச்சயமாக மனிதன் மிக உயர்ந்தவனாக, சிறந்தவனாக, அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைப்பினங்களிலேயே உயர்ந்தவன், சிறந்தவன் என்ற பட்டங்களை பெற்றவனாக இருக்கின்றான். குர்ஆன் மனிதனை பற்றி சொல்லி காட்டுகின்றது, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மிக அழகான நேர்த்தியான வடிவத்திலே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் உடலமைப்பு மட்டும் நேர்த்தி அல்ல, அவனுடைய அறிவும் கூட, சிந்தனையும் கூட, ஆற்றலும் கூட. அப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடத்திலே எப்படிப்பட்ட அந்தஸ்திலே வைத்திருக்கின்றான், தான் எப்படிப்பட்ட அந்தஸ்திலே அவனிடத்திலே இருக்க வேண்டும் என அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் என்பதை பற்றியெல்லாம் அல் குர்ஆன் ஷரீஃப் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதிகமாக வலியுறுத்தி இருக்கின்றார்கள், கடமைகளை உணர்த்தி இருக்கின்றார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு முன்னால் எடுத்துச் சொன்னார்கள். அறிவின் ஆரம்பம் என்பது, ஒரு மனிதன் அறிவாளியாக இருக்கிறான் என்பதற்குரிய ஆரம்பம், அறிவை தேடுகின்றான், அதை பெற்றுக்கொண்டான் என்பதற்கான ஆரம்பம் என்பது அவன் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதிலே இருக்கின்றது. அறிவின் உச்சம் என்பது அவன் ஒரு புத்திசாலி. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாமா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்ட அந்த வாசகம் என்பது அறிவின் ஆரம்பம் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதிலே இருக்கின்றது. அறிவின் உச்சமோ அல்லாஹ்வை அஞ்சுவதில் தான் இருக்கின்றது. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அறிந்து கொள்வதில் ஆரம்பிக்கின்ற மனிதனின் அறிவு என்பது அல்லாஹ்வை அஞ்சுவதில் நிறைவு பெறுகிறது என்பதாக நம் முன்னால் அவர்கள் பகர்ந்துள்ளார்கள்.
இன்றைய நிலையில் அறிவின் பல்வேறு கூறுகளை நாம் வகைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இன்றைய நிலையில் நம்முடைய அறிவிற்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு கண்டுபிடிப்புகளை முன்வைத்திருக்கின்றோம். ஆனால் மனிதகுலம் மறந்து கொண்டிருக்கின்ற அறிவு ஏக இறைவனை பற்றிய அறிவு. மனிதகுலம் வெளிப்படுத்த வேண்டிய அந்த செயல்திறன் படைத்த அறிவு, இறைவனை குறித்து அஞ்ச வேண்டிய அந்த அறிவு, அதை விட்டு நாம் வெகு தூரம் விலகி இருக்கின்ற இந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகத்தின் மீது கடமையாக இருப்பது அந்த அறிவை இந்த மனித சமூகத்திற்கு மத்தியில் மீண்டும் எடுத்துச் சொல்வது, அதை நிலைநாட்டுவது என்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றி இஸ்லாம் ஒரு சிறந்த அறிமுகத்தை நமக்கு வழங்குகின்றது. இந்த உலகத்திலே பல்வேறு விதமான மதங்களும் கோட்பாடுகளுக்கும் தங்கள் வழங்கப்படுகின்ற தங்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற தாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற இறைவனை பற்றி, இறைவர்களை பற்றி பல்வேறு விதமான கருத்தோட்டங்களை கொண்டிருக்கின்ற வேளையில் இஸ்லாம், அல் குர்ஆன், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை குறித்த ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்குரிய மிகச்சிறந்த பண்புகளை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். உண்மையில் இறைவனாக ஒருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உண்மையில் இறைவனாக ஒருவனை சுஜூது செய்வதற்கு உரியவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய தெள்ள தெளிவார்ந்த அறிவை இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு வழங்குகின்றது. என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. உங்களால் ஒருபோதும் அவனுக்குரிய ஒப்பையோ உதாரணத்தையோ காட்டிவிட முடியாது. உங்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக அந்த ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இருந்து கொண்டிருக்கின்றான். குர்ஆன் அல்லாஹ்வினுடைய ஆற்றலையும் வல்லமையையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வசனத்தை குர்ஆன் நெடுகிலும் நம்மால் காண முடிகின்றது. எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்து கொண்டிருக்கின்றான். அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் பெற்றவன். இந்த அகில பிரபஞ்சங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தனாதிகாரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய ஆற்றலிலோ வல்லமையிலோ எவ்வித கூட்டும் இல்லை, குறைவும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒப்பில்லாத நிலையில் இந்த உலகத்தை அதிகாரம் செய்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஏகன், தனித்தவன், ஆற்றல் மிக்கவன், அடக்கியாலும் சக்தி படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு மனிதர்கள் கொள்ள வேண்டிய உறவு. உண்மையில் மனிதன் என்பவன் எப்படிப்பட்ட படைப்பு? பலகீனமான படைப்பு. குலிகல் இன்சானு லைஃபா, மிக மிக பலகீனனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். மனிதன் என்பவன் தன்னை பொறுத்தவரை இந்த உலகத்தின் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்ததால், உலகத்தின் பல உறுதியான கட்டிடங்களை கட்டி முடித்ததால், வாகனங்களை, கருவிகளை கண்டுபிடித்து விட்டதால் தன்னுடைய மூளைக்கோ தன்னுடைய உடலுக்கோ அப்படிப்பட்ட ஆற்றல் வந்து விட்டது என்று சொல்ல முடியுமா? இல்லை. பேசிக்கொண்டிருக்கும் நானோ, கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களோ இந்த அவையை விட்டு நகர்ந்து செல்வோம் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. இழுக்கும் மூச்சு காற்று வெளியே வராத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டால் உடனடியாக நமக்கு விழுந்து விடும் மரணம். இந்த இடத்திலிருந்து நாம் ஜனாசாவாகத்தான் கொண்டு செல்லப்படுவோம். பிறருடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ மனிதனால் ஒருபோதும் முடியாது. அப்படிப்பட்ட பலகீனத்தினும் பலகீனமான மனிதன், ஆற்றலும் வல்லமையும் மிக்க, எவ்வித குறைபாடுகளும் அற்ற, எல்லா விதமான பூரணத்துவத்திற்கும் சொந்தக்காரனான, அனைத்தையும் அடக்கி ஆளுகின்ற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவோடு கொள்ள வேண்டிய உறவு. மனிதர்களுக்கு மத்தியில் கொள்ள வேண்டிய உறவிலேயே இன்றைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. பின்ன வரக்கூடிய நேரத்திலே மௌலானாக்கள் அதை பற்றி உங்களுக்கு எடுத்து செல்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு கொள்ள வேண்டிய அந்த உறவு ஹுகூகுல்லாஹ் என்று இஸ்லாம் அதை அறிமுகம் செய்கின்றது. அல்லாஹ்விற்கே உரிய கடமைகள், வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு உரிய கடமைகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உரிய கடமைகளை அவன் நிறைவேற்றி தீர வேண்டும் என்பது அவன் மீது விதிக்கப்பட்ட கட்டாயம். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இதற்காகவே தவிர வேறெதற்காகவும் நீங்கள் படைக்கப்படவில்லையே. இறைவனோடு கொண்டிருக்கின்ற உறவின் வெளிப்பாடு என்பது அவனுக்கு பூரணமாக கீழ்ப்படிந்த நமது அடிமைத்தனத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். தொழுகை என்பது ஒரு அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு.
நோன்பு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முற்றிலும் நான் கீழ்ப்படிந்து விட்டேன், என்னுடைய விருப்பு வெறுப்புகளை தாண்டி இறைவனுடைய விருப்பு வெறுப்புகளுக்கே என்னிடத்திலே முன்னுரிமை என்பதற்கான எடுத்துக்காட்டுதான் நோன்பு. நான் உழைத்து சம்பாதித்தவைகள், நான் கஷ்டப்பட்டு என்னுடைய ரத்தத்தை வேவையாக மாற்றி சம்பாதித்த பொருட்கள் எனக்குரியவைகள் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அல்லாஹ் என் மீது விதித்த ஜக்காத்தை, சதக்காவை, அல்லாஹ்விற்கென்றே என்னுடைய பொருள் என்றிருந்தாலும் இது என்னுடையதல்ல, இறைவனால் வழங்கப்பட்டது, இறைவனுக்குரியது. இன்னாலில்லாஹ், நிச்சயம் நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடத்தில் தான் திரும்பச் செல்வோம் என்ற உறுதிமொழியை நிறைவேற்றும் விதமாக பிற மனிதர்களுக்கு வாரி கொடுத்து விடுகிறோம், இறை ஓப்பிற்காக, இறை திருப்திக்காக. ஆக நம்முடைய எல்லா இபாதாக்களுமே, நம்முடைய எல்லா விதமான வணக்க வழிபாடுகளுமே ஒன்றை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அது அடியானுக்கும் அந்த எஜமானன் அல்லாஹுக்கும் உரிய ஒரு உறவு, அடிமை எஜமானன் என்ற உறவு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அதிபதி, வானங்கள் பூமியை கட்டி ஆளுகின்ற அதிபதி, என்னுடைய வாழ்வின் மீதும் மரணத்தின் மீதும் ஆற்றல் மிக்க அதிபதி, என்னுடைய அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்க அதிபதி, அந்த ஏகன் அல்லாஹ்வை புகழ்ந்துதான் நம்முடைய உம்முல் குர்ஆன் ஆரம்பம் செய்கின்றது, நம்மை பயிற்றுவிக்கின்றது. அப்படியானால் எஜமானன் அடிமை என்ற உணர்வை முதலில் இஸ்லாம் ஒரு முஸ்லிமுக்குள் ஏற்படுத்துகின்றது. இந்த உணர்வு மிகைக்காத வரை இறைவனோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவை, கடமையை ஒருபோதும் நிறைவேற்றியவர்களாக நாம் இருக்க மாட்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நம்முடைய உள்ளத்திலே ஆழப்பதித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான், எப்பேற்பட்ட வல்லமைக்கு சொந்தக்காரனாக இருக்கின்றான். மனிதன் என்பவன் அவனுடைய படைப்பில் ஒரு படைப்பு, அவ்வளவுதான். ஆனால் மனிதனை விட பல்வேறு வகையில், பல்வேறு விதங்களில் உயர்ந்த சிறந்த பல படைப்புகளை மனிதனுடைய கண் முன்னால் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். என்ற நிலையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலகீனத்திலும் பலகீனமான இந்த மனிதனோடு நடந்து கொள்கின்ற விதம், மனிதன் அல்லாஹோடு நடந்து கொள்கின்ற விதத்தை இன்றைக்கு மறந்து விட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைமைகளை இன்றைக்கு புறம் தள்ளுகின்றான். ஆனால் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய படைப்பில் ஒரு படைப்பாக மனிதனை தேர்ந்தெடுத்திருப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை இந்த மனித குலத்திற்கு மத்தியில் எப்படி அறிமுகப்படுத்துகின்றான்? கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்களின் மீது கருணை செய்வதை, அடியார்களின் மீது கருணை செய்வதை தன் மீது கடமையாக்கி கொண்டானவன் என்று குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றி நமக்கு அறிமுகம் செய்து கொடுக்கின்றது. நம் மீது கருணை செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி கொண்டார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நிச்சயமாக ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாறும் பொழுது அல்லாஹ்வை புகழ வேண்டியது அடியானுடைய கடமையாக இருக்கின்றது. அது அவன் மீது கட்டாயமாகி விடுகின்றது. அவன் தன்னுடைய நிலையால் உயர்ந்தாலும் சரி, அல்லது அவனுடைய செயல்களால் உயர்ந்தாலும் சரி, ஒரு நிலையிலிருந்து இனி ஒரு நிலைக்கு மாறுகின்ற பொழுது அமர்பவர் எந்திரிக்கிறார், எழுபவர் அமர்கிறார், அமர்பவர் படுக்கிறார், படுத்தவர் எழுகிறார் என்ற எந்த நிலைக்கு மாறுவதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை புகழ வேண்டியது அவர் மீது கடமை. புகழாத நிலையில் அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிக்கவும் செய்யலாம், அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிக்கவும் செய்யலாம். அல்லாஹ்விற்கு உரிமை இருக்கின்றது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அந்த உரிமை இருக்கின்றது. அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடியார்களின் மீது கருணை செய்வதை தன் மீது கடமையாக ஆக்கிவிட்டான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பல்வேறு பண்புகளோடு இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு 99க்கும் அதிகமான 100 பெயர்கள் இருப்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. என்ற நிலையிலும் அதிகமாக குர்ஆன் பயன்படுத்துவது,
மனித குலத்தை நேர்வழிப்படுத்த, மனிதர்களுடைய அந்த நிலையை எடுத்து புரிந்த அடிப்படையிலே மனிதர்களை நேர்வழிப்படுத்தவும், அவருடைய தவறுகளை களையவும், அவர்களை மன்னிக்கவுமான ரஹ்மான் என்ற, ரஹீம் என்ற, கஃபார் என்ற இந்த மன்னிப்பை, கருணையை மையப்படுத்திய விஷயங்களையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் அதிகம் அதிகம் முன்வைக்கின்றார். காரணம், மனிதன் என்பவன் பலஹீனன். நிச்சயம் மனிதன் என்பவன் பலஹீனன். பலஹீனனான இந்த மனிதன் பலம் வாய்ந்த இறைவனை நெருங்குவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நெருங்குவதற்கு அவனுக்கு இருக்கின்ற முதல் தடையே அவனுடைய நஃப்ஸ் தான். ஒரு மனிதனுடைய அகம்தான் இறைவனை விட்டும் அவனை தடுக்கின்றது. என்றைக்கு தன்னுடைய மனதை அவன் வெல்கின்றானோ, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் வல் ஆஜிசு மன் அத்பஅ நஃப்ஸஹி ஹவாஹா ஃபதமன்னி அலல்லாஹ். மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கைக்காக இந்த உலகத்தை பண்படுத்துபவன் புத்திசாலி. ஆனால் அல்லாஹ்வை பற்றி தெரிந்து வைத்திருந்தும் தன்னுடைய மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருப்பவன் முட்டாள்களிலும் அடிமுட்டாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நற்செய்தி பகன்றார்கள். மனதின் பக்கம் நாம் நம்முடைய நிலையை கொடுத்து விட்டால் நிச்சயம் அது நம்மை மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்திருப்பவர்களையும் சீரழித்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமாக. இந்த மனம்தான் முதலில் அல்லாஹ்வை விட்டும் நம்மை தடுக்கக்கூடிய திரையாக, தடைக்கல்லாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நஃப்ஸை இறைவனுக்கு கீழ்ப்படிந்ததாக மாற்றுவதற்காகத்தான் இதோ ஒரு சில தினங்களில் இன்ஷா அல்லாஹ் ரமலான் வர இருக்கின்றது. ரமலான் அகத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ரமலான் என்பது ஏக இறைவனுக்கு அவனுக்குரிய தகுதியோடும் அவனுக்குரிய பண்புகளோடும் அவனுக்குரிய அடிமையாக நம்மை மாற்றுவதற்கு, நம்முடைய அகத்தை பயிற்றுவிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அதை அடைந்து கொள்ளும் பேரருளை நமக்கு வழங்குவானாக. அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மனிதர்களின் மீது தனிப்பட்ட பிரத்யேகமான கவனத்தை செலுத்துகின்றான். சங்கை மிக்க இமாம்கள் மனித படைப்பை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மனிதனுக்கும் இறைவனுக்குமான தொடர்பை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் தெரியுமா? நிச்சயம் அல்லாஹ் எஜமானன், மனிதன் என்பவன் அடிமைதான். அடிமை என்ற நிலையிலிருந்து ஒருபோதும் அவன் மேலேறிவிட முடியாது. என்றாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்புகளில் எல்லாம் அல்லாஹ் மனிதனை எப்படி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு செல்ல படைப்பாக வைத்திருக்கின்றான். மனிதனை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே அதிகமான உரிமையை எடுத்துக் கொள்கின்றான். மனிதனுடைய அந்த நிலைகள், யதார்த்தங்களை குறித்து ஃபித்ரத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சுன்னத்தின் அடிப்படையில், இயற்கை, எந்த இயற்கையின் அடிப்படையிலே அல்லாஹ் இந்த உலகை படைத்திருக்கின்றானோ அந்த இயற்கையில் மனிதனுக்குரிய பங்கு என்னவென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே அவன் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கின்றான். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு அழகிய முறையில் நமக்கு புரிய வைக்கின்றார். நாம் பார்க்கின்றோம், நம்முடைய வீடுகளிலே செல்லமாக நமக்கு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே நம்மீது நாம் அதிகமாக பாசம் காட்டுகின்ற நம்முடைய பிள்ளை நம்மை ஏதாவது மரியாதை குறைவாக பேசிவிட்டால், மழலை சொல்லால் வாடா போடா என்று பேசிவிட்டால் கூட அதை ஒரு குற்றமாக நாம் எடுத்துக்கொள்வது இல்லை. மாறாக எனது பிள்ளை வாயை திறந்து என்னை பேசிவிட்டால் என்று அந்த மழலையை குறித்து கொஞ்சுகின்றோம். அந்த பிள்ளையினுடைய பேச்சை அகமகிழ்கின்றோம். அதை ஒரு தரக்குறைவான நினைவாக நாம் எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனால் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். வனாந்திரத்திலே காணாமல் போன ஒரு ஒட்டகத்தை, அதனுடைய அந்த மனிதனுடைய வாழ்வாதாரங்களை சுமந்து கொண்டிருந்த ஒரு ஒட்டகத்தை ஒரு மனிதன் துளைத்து விட்ட நேரத்திலே அவன் திக்கி திணறிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த மனிதனுடைய கண்களுக்கு முன்னால் மீண்டும் அது வந்து கிடைக்கின்றது. அப்பொழுது அந்த மனிதன், இறைவா, நான் உனது அடிமை, நீ எனது எஜமானன் என்ற வார்த்தையை சொல்வதற்கு பகரமாக மகிழ்ச்சியில் அல்லாஹும்ம அன்த அபுதி வ அன ரப்புக், இறைவா, நான் உன் அதிபதி, நீ எனது அடிமை என்று மனிதன் பேசிவிடுகின்றான். மகிழ்ச்சியின் திளைப்பால், மகிழ்ச்சியின் பெருக்கால் உதடு குளறி நா குளறி அவன் பேசுகின்ற இந்த வார்த்தையை கண்டு அல்லாஹ் சிரிக்கின்றான். இப்படி மகிழ்ச்சியால் திக்கி திணறி அவன் வெளிப்படுத்துகின்ற வார்த்தையின் பொழுது அவனுடைய உள்ளம் எப்படி மகிழ்ந்திருக்குமோ அதை விட அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்கின்றான். எப்பொழுது தெரியுமா? தன்னை நோக்கி ஒரு அடியான் திரும்பி வருகின்ற பொழுது.
பாவக்கரைகளால் சூழப்பட்டு இறைவனை விட்டு வெகு தூரம் பிரிந்திருந்த அந்த மனிதன் தன்னுடைய பாவக்கரைகளை கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்காக பரிசுத்தவானாகிய ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ் மகிழ்கிறான். எப்படி? அந்த மனிதன் மகிழ்ந்ததை விட அதிகமாக மகிழ்கிறான். குர்ஆன் குறிப்பிடுகிறது, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தனக்குத்தானே அநீதம் செய்து கொண்ட அடியார்களே, அல்லாஹ்வினுடைய கருணையில் நீங்கள் ஒருபோதும் நிராசையடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களின் மீது கருணையை பொழிய காத்து கொண்டிருக்கின்றான் என்றென்றும். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை விட்டு நாம் எந்த திசையில் பயணிக்க இருக்கின்றோம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அனைத்து விஷயங்களுமே எதை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவையே முற்றிலும் அடிமையாக, முற்றிலும் அது வழிமுறையாக கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த விருப்பு வெறுப்புகளை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கடமை கடப்பாடுகளை புரிந்துணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை நேசிக்கின்றான். எந்த அளவுக்கு நேசிக்கின்றான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நேசத்தை ஒரு அடியான் பெற்றுவிட்டால் இந்த உலகத்தில் உண்டான அனைத்தும் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றது. அல்லாஹ்வினுடைய நேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே தெரிவித்து விடுகிறான், இன்னாருடைய மகன் இன்னாரை நான் நேசித்து விடுகிறேன் என்று சொல்லி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானவர்களுடைய புடை சூழ்ந்த அந்த சபையிலே சொல்லிவிடுகின்றார்கள், இன்னாருடைய மகன் இன்னாரை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ்வினுடைய ஜிப்ரீல் ஆகிய நாடும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லி. அந்த வானவர்களோ இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது படைப்பினங்களை பார்த்து கூறுகின்றார்கள், படைப்பினங்களே, இன்னாருடைய மகன் இன்னாரை அல்லாஹ் நேசித்து விட்டான், ஜிப்ரீலும் நேசிக்கின்றார், நாங்களும் நேசிக்கின்றோம், எனவே நீங்களும் நேசியுங்கள். ஆக இந்த உலகத்தில் உண்டான எல்லா படைப்பினங்களுமே மனிதனை நேசிக்க ஆரம்பிக்கும். எப்பொழுது தெரியுமா? அவன் இறைவனை நேசிக்கின்ற பொழுது, இறைவனுடைய நேசத்தை பெறுகின்ற பொழுது. ஆக இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்கான முதல் படியே நாம் அவனின் அடிமை. நிச்சயம் நாம் அவனின் அடிமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் படைக்கப்பட்ட அடிமைகளில் சிறந்தவனாக மாறுவதற்காக முயன்று கொண்டிருக்கிறேன், இறைவனின் நேசத்தை பெற விழைகிறேன் என்ற நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை நேசிக்கின்றான். அந்த நேசம் நிச்சயமாக அவனை இந்த உலகத்தில் உண்டான எல்லா படைப்பினங்கள் பொருட்களுடைய நேசத்திற்குரியதாக மாற்றிவிடுகிறது என்பதை நாம் காண்கின்றோம். அதே நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கடமையை, தனக்குரிய கடமையை மனித குலத்திற்கான கடமையோடு பிணைத்து வைத்திருக்கின்றான். முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். மறுமையிலே மொத்த விசாரணையும் இரண்டு குழுக்களாகத்தான், இரண்டு பிரிவுகளாகத்தான் கேட்கப்படும். ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், இனி ஒன்று ஹுக்கூக்குல் இபாத். ஒன்று அல்லாஹ்விற்குரிய கடமை, இனி ஒன்று அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்குரிய கடமை. இதில் அல்லாஹ்வுக்குரிய கடமைகளில் மனிதன் செய்திருக்கின்ற சில பல குறைபாடுகளை மன்னிக்க அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். ஆனால் அதே நேரத்திலே மனிதர்களோடு இருக்கின்ற கடமைகள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அவன் காட்டுகின்ற அந்த சோம்பேறித்தனம், மனிதர்களோடு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் அவன் காட்டுகின்ற விட்டு வீழ்ச்சி அவன் ஆகிரத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல் ஹல்கு இயாலுல்லாஹ் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். மனித குலம் அனைத்தும் ஒரு குடும்பம். எந்த குடும்பம்? அல்லாஹ்வினுடைய குடும்பம். மனித குலம் என்பது அல்லாஹ்வினுடைய குடும்பமாக இருக்கிறது. ஃபஹப்பல் ஹல்க இலல்லாஹி மன் அஹ்ஸன இலல் இயால். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே அந்த மனித குலத்திற்கான அழகிய நற்செயல்களை செய்பவர்களைத்தான் அதிகம் நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டார்கள். ஆக ஹுக்கூக்குல்லாஹ் என்பது ஹுக்கூக்குல் இபாதோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றது. ஹுக்கூக்குல் இபாதாவை மட்டும் பார்த்து ஒருவன் ஹுக்கூக்குல்லாவை விட்டாலும் அவன் பாதிப்பிற்குரியவனாக, நஷ்டத்திற்குரியவனாக ஆகிவிடுகின்றான். அதே நேரத்திலே மஸ்ஜிதுகளோடு, அவனுடைய விக்ர்களோடு, அவனுடைய தொழுகைகளோடு மட்டும் முடித்துவிட்டு சமூகத்திற்கான எந்த பணியையும் செய்யாமல் ஒருவன் ஒதுங்கிக் கொள்வான் என்று சொன்னால் அவனும் தன்னுடைய மறுமையை பாதிப்புக்குரியவைகளாக ஆக்கிக் கொள்கிறான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையே இருக்கக்கூடிய முதல் உறவு நான் அடிமை, அவன் எஜமானன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய முதல்
முதலாவது சிந்தனை, இரண்டாவது செயல்பாடு. அந்த செயல்பாடுகளுக்காகத்தான் இஸ்லாம் இபாதாக்களையே நமக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த இபாதாக்களை அழகிய முறையில் நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் அல்லாஹின் அடிமைகள், அவனுடைய அடிமைகள், அவனே நம்முடைய பூரணமான எஜமானன் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆவோம். அப்படிப்பட்ட நிலையை நாம் கை கொண்டால் நிச்சயமாக ஹுகூகுல்லாஹ் என்ற ஒரு மிகப்பெரிய ஆழ் கடலினுடைய ஒரு சிறு துளியை முதலாவது நாம் பெற்றுக்கொள்வோம். பிறகு மெல்ல மெல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய தெளிவையும் அறிவையும் நமக்கு வழங்குவான். அப்படிப்பட்டதொரு நற்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பிலே ஒரு ஆற்றொழுக்கு நடையில் தங்குதடையின்றி நல்ல தமிழில் அருமையானதொரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை பற்றி நமக்கு அறிமுகம் எப்படி என்று சொன்னால், நம்முடைய அருமை தம்பி அபூபக்கர் அஜ்மல் அவர்களை கோயம்புத்தூரிலே ஒரு பள்ளிவாசல் அவருடைய உரையை கேட்டு அதன் மூலமாக தொடர்பு ஏற்பட்டு இங்கே உங்களிடையே உரையாற்றி இருக்கின்றார். இதுதான் தேடல் என்று சொல்லக்கூடியது. இது மாதிரி தான் நாம் நல்ல விஷயங்களை தேடி போக வேண்டும் என்று. ஆனால் இங்கே நமக்கு பக்கத்திலேயே அது கொடுக்கப்படுவது கூட எனக்கு சொல்லவில்லை, உனக்கு சொல்லவில்லை என்ற இந்த நிலை என்ன விதத்திலே நாம் இதை பார்ப்பது என்பது தெரியவில்லை. இதற்கான தேடல் உங்களிடம்தான் இருக்க வேண்டும் என்று வேண்டுமே தவிர, நாம் இதை ஒரு தங்கத்தாம்பாளத்திலே எடுத்து உங்களுடைய வீட்டு வாசலிலே கொடுப்போம் என்று நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால், நீங்கள்தான் மிக மிகமான மோசமான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்பதை இங்கே நான் உங்களிடையே இந்த செய்தியை உங்களிடையே பதிய வைத்து இப்பொழுது அசர் தொழுகைக்கான இடைவேளையை இப்பொழுது விட்டுவிட்டு தொடர்ந்து இந்த அமர்வு நடைபெறும் என்று கூறி விடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைத்தான அவையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம்முடைய இந்த ஒன்றுகூடலை மக்பூலான ஒன்றுகூடலாக ஆக்கியருள் புரிவானாக. இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அல்லாஹ்வால் ரஹ்மத்து செய்யப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, முன்மாதிரி முஸ்லிம் என்ற இந்த தலைப்பை நாம் 3 பிரிவாக பிரிக்கிறோம். ஒரு முஸ்லிம் தன்னோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லிம் தான் சார்ந்து வாழும் சமுதாயத்தோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லிம் தன்னுடைய குடும்பத்தோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் முதலில் தன்னோடு எவ்வாறு முன்மாதிரி முஸ்லிமாக தன்னை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பது குறித்து நாம் பார்ப்பதாக இருந்தால், இஸ்லாம் சொல்லித் தருகிறது உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று சொல்கிறது. ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய மார்க்க சட்ட விளக்கங்களை, சட்ட திட்டங்களை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றும் போது இஸ்லாம் எதையெல்லாம் சொல்கிறதோ எல்லாவற்றையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
ஆனால் இந்த சமூகத்தை நீங்கள் பாருங்கள். இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாம் என்பதே ஒரு சில அடையாளங்களோடு சுருங்கி போனது. ஒரு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் ஒரு கிராமத்தில், ஒரு பகுதியில், ஒரு நாட்டில், ஒரு தேசத்தில் யாரை நீங்கள் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகிறோம்? முஸ்லிம் முன்மாதிரி முஸ்லிம் என்று ஒருவரை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் துப்பி போட்டிருப்பார், ஒருவர் தாடி வைத்திருப்பார், ஐவேளை தொழுவார். இவரைத்தான் முன்மாதிரி முஸ்லிம் என்று நாம் அடையாளப்படுத்துவோம். 5 வேளை ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்று வருகிறார் என்று சொன்னால் இவர் ஒரு மிகச்சிறந்த முஸ்லிம் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம். ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் இஸ்லாமிய பற்று என்பது குழந்தை பிறக்கும் போது பெயர் வைப்பதற்காக இஸ்லாத்தை தேடுகிறார்கள், பின்னர் கத்னா செய்வதற்காக தேடுகிறார்கள், பின்னர் நிக்காஹின் போது தேடுவார்கள், பின்னர் இறந்த போது ஆலிமை கூப்பிடுவார்கள். ஸோ இந்த இஸ்லாமிய பற்று என்பது அல்லது இந்த அடையாளம் என்பது உண்மையில் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் என்று இந்த அடையாளங்களோடு இந்த பற்றோடு ஒருவரை குறிப்பிட முடியுமா என்று யோசித்து பாருங்கள். ஒருவர் ஐவேளை தொழுகை தொழுகிறார் என்று சொன்னால் தொழுகை மட்டும்தான் இஸ்லாமா என்று யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இது நம்மிடத்தில் பரவலாக ஒரு பக்தி என்று இருக்கிறது என்று சொன்னால் தொழுகை நோன்பு. இந்த தமிழ்நாட்டில் 20-25 வருடங்களாக ஒருவர் சந்தேக மார்க்க விளக்கம் குறித்து சந்தேகம் கேட்கிறார் என்று சொன்னால் தொழுகை நோன்பை குறித்து தான் கேட்கிறார். சண்டை போடுவதென்றாலும் தொழுகை நோன்பில் தான் சண்டை போடுகிறார். இந்த இரண்டை தவிர வேறு இஸ்லாத்தில் இல்லையா? யோசித்து பாருங்கள். பொருளாதாரம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, வணிகம் இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, வாரிசுரிமை சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் யாராவது கடைபிடிக்க முயலுகிறார்களா? வாரிசுரிமை சட்டத்தை குறித்து யாருக்காவது தெரியுமா இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்று? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 2 விஷயங்களுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லி காட்டுகிறான். ஒன்று இணை வைப்பிற்கு, இன்னொன்று வாரிசுரிமை சட்டங்களை நிறைவேற்றாவிட்டால். எங்காவது அல்லாஹ் ரஹ்மத்தை செய்த மனிதர்களை தவிர எங்காவது வாரிசுரிமை சட்டம் இஸ்லாத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். வாரிசுரிமை சட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னாலும் நாமவே தீர்மானித்துக் கொள்கிறோம். நான் இறந்தால் கடை மகளுக்கு, வீடு மகனுக்கு என்று நாமவே தீர்மானித்துக் கொடுக்கிறோம். வாரிசுரிமை சட்டத்தை தீர்மானிக்கும் உரிமை மனிதனுக்கு கிடையாது. 95% வாரிசுரிமை சட்டங்களை அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான் அருள்மறை குர்ஆனில். ஆனால் அது பின்பற்றப்படுகிறதா? இந்த சட்டங்களை எல்லாம் பின்பற்றாமல் முஸ்லிம் என்று யாரை சொல்ல முடியும்? ஐவேளை தொழுகை தொழுகின்ற மனிதர்களை தவறையா? அவரை மட்டுமா? ரமதான் மாதத்தில் தவறாமல் நோன்பு பிடித்தால் இந்த 2 கடமைகளையும் செய்பவரை முஸ்லிம் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹு தஆலா சொல்கிறான், உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று. சிலரை நீங்கள் பாருங்கள், தொழுகை கிடைத்தால் வருவார்கள், வசதி வாய்ப்போடு இருப்பார்கள், ஆனால் ஜக்காத்தை கேட்டால் ஜக்காத்தை கேட்காது என்று சொல்வார்கள். சில வசதி வாய்ப்புடையவர்கள் இருப்பார்கள், ஜக்காத் வேண்டுமென்றால் தரலாம், தொழுகைக்கு அழைக்காது என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் ரமதானுடைய நாட்களில் கூட நோன்பு வைக்க மாட்டார்கள், அலட்சியமாக நோன்பு வைத்த நேரத்தில் கூட புகைப்பிடித்தவாறும் நோன்பு அலட்சியம் செய்தவாறும் நடப்பதை பார்க்கிறோம். எவ்வாறு நாம் இவர்களை எல்லாம் முன்மாதிரி முஸ்லிம் என்று அடையாளப்படுத்த முடியும் என்று யோசித்து பாருங்கள், இல்லையா? கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்பது இவ்வாறு தான் கணிக்கப்படுகிறது, தவறான முறையில். எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது ஒரு குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று. ஆனால் குடும்ப விஷயங்களை நாம் இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது, அல்லாஹ் என்ன சொல்லி தந்திருக்கிறான், அல்லாஹுடைய தூதர் எதை சொல்லி தந்திருக்கிறார்கள் குடும்ப விவகாரங்கள் என்று நாம் கவனித்துத்தான் குடும்ப விஷயங்களை நாம் அமைத்துக் கொள்கிறோமா? நம்முடைய தந்தை என்ன சொல்கிறார், நம்முடைய பாட்டனார் என்ன சொல்கிறார், நம்முடைய அம்மா என்ன சொல்கிறார்கள் என்று குடும்பத்தினர் என்ன சொல்கிறாரோ அந்த விவகாரங்களை வைத்துத்தானே குடும்ப விஷயத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வருகிறோம், இல்லையா? பொருளாதாரத்தை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று நாம் என்று அதை ஆலோசித்திருக்கிறோமா? எது ஹராம் எது ஹலால் என்று நமக்கு தெரியுமா? வியாபாரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று நாம் என்றாவது படித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தை குறித்து மிக மிக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். வியாபாரத்தை குறித்து ஹராம் ஹலால் தெரியாதவர் தயவு செய்து வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று எச்சரித்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த வியாபாரம் செய்வர்கள் எல்லாம் அதை படித்து விட்டால் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹராம் எது ஹலால் எது என்று தெரியாமல் ஒருவர் வியாபாரம் செய்ய தலைப்பட்டால் அவர் வட்டிக்குள் தன்னை அறியாமலே விழுந்து விடுவார் என்று சொல்லி காட்டினார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் மதீனாவுடைய கடை வீதிக்கு சென்று எச்சரிக்கை செய்வார்கள், உங்களில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு ஹராம் எது ஹலால் எது என்ற நுட்பமான அறிவு இல்லாவிட்டால் தயவு செய்து வியாபாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். யோசித்து பாருங்கள், நாம் வியாபாரத்தில் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறோமா? பொருளாதாரத்தில் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறோமா?
நம்முடைய இந்த இந்திய அரசியலை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒழுக்கம் சார்ந்த, ஒழுக்க விழுமங்கள் சார்ந்த அரசியலாக இருக்கிறதா? சாக்கடை அரசியலாக இருக்கிறது. இஸ்லாமிய இயக்கங்கள் நடத்துகின்ற அரசியல் கூட இல்லையா? அவருடைய அரசியலுக்கும் நம்முடைய அரசியலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஒரு அரசியலை நடத்தி இருந்தால் இப்படித்தான் நடத்தி இருப்பார்களா? இப்படித்தான் நடத்தி இருப்பார்களா என்று யோசித்து பாருங்கள். ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை தோற்கடிப்பதே எனது முழுமூச்சான வேலையா இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் எங்கே? ஏன் இஸ்லாம் அரசியலுக்கு வழிகாட்டவில்லையா? கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, நாம் சிலதை எடுத்துக் கொள்கிறோம். நமக்கு எது சார்பாக இருக்கிறதோ, நமக்கு எது நல்லதாக இருக்கிறதோ, நமக்கு எது பாதகமாக இல்லாமல் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நாம் எடுத்துக் கொள்கிறோம். மீதி சிரமமாக இருப்பதையெல்லாம் விட்டு விடுகிறோம். நாம் முஸ்லிம் என்று நம்மை சொல்லிக் கொள்கிறோம். எவ்வாறு, எப்படி, எங்கிருந்து நாம் நம்மை முன்மாதிரி முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ள முடியும்? வெறும் தொழுகையும் நோன்பையும் வைத்துக் கொண்டு ஒருவரை முஸ்லிம் என்று சொல்ல முடியுமா? முன்மாதிரி முஸ்லிம் என்று சொல்ல முடியுமா? மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய மஹ்ஷருக்கு முன்னால் இருக்கும்போது வெறும் தொழுகையை நோன்பை வைத்துக் கொண்டு யா அல்லாஹ் உனது சட்டத்திட்டங்களை அடிபரலாமல் பின்பற்றிய ஒரு முஸ்லிம் என்று நம்மை மார்தட்டி அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியுமா? இன்னபிற சட்டங்களை எல்லாம் நாம் புறக்கணித்தல்லவா வாழுகிறோம் இல்லையா? பனி இஸ்ரவேலை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொல்லி காட்டுகிறான். அஃபதுமினூன பிபஅல் கிதாப் வ தக்ஃபுரூன பிபஅல். இந்த வேதத்தில் சிலதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், சிலதை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். உங்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் பனி இஸ்ரவேல் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்களை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொல்லி காட்டுகிறான். யூதர்கள் சாபத்துக்குரியவராக மாறினார்கள். ஏன் தெரியுமா? ஏன்? வேதத்தில் தனக்கு எது பிடித்ததோ அதை எடுத்துக்கொள்வார்கள், தனக்கு எது பிடிக்கவில்லை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நாமும் இந்த இஸ்லாமிய சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. தொழுகை குறித்து நன்றாக தெரியும். பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, தொழுகையுடைய சட்டங்களை அடிபரலாமல் பின்பற்றுகிறோம். சுன்னத் எது, ஃபர்ல் எது, மக்ரூஹ் எது, தொழுகையில் எது ஹராம், எது கூடும், எது கூடாது என்று எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறோம். என்றாவது நாம் இன்ன பிற விஷயங்களில் எது ஹலால் எது ஹராம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்வந்திருக்கிறோமா? எனவே முன்மாதிரி முஸ்லிம் முதலில் அடிபரலாமல் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவன்தான் முன்மாதிரி முஸ்லிமாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கும் போது நாம் மிகப்பெரிய கை சேதத்துக்கு உள்ளாகுவோம். ஒன்று, கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே. இரண்டாவதாக, முன்மாதிரி முஸ்லிம் தன்னோடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நற்குணங்களில் மிகச் சிறந்த பண்பாடுகளில் மிளிரக்கூடியவனாக இருக்க வேண்டும், பண்பாடு மிக்கவனாக இருக்க வேண்டும். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வருகையுடைய நோக்கத்தை குறித்து சொல்லி காட்டினார்கள். இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நற்குணங்களை பரிபூர்ணம் செய்வதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி காட்டினார். தன்னுடைய வருகையுடைய நோக்கத்தை, பண்பாடுகள், ஒழுக்கங்கள், ஒழுக்க விழுமங்கள் இவற்றை பூரணம் செய்வதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வருகையுடைய நோக்கத்தை குறிப்பிட்டு காட்டினார்கள். இஸ்லாமிய சமூகத்தை நீங்கள் பாருங்கள். ஒழுக்கம் சார்ந்த ஒரு சமூகம், சுவனத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று தன்னை மார்தட்டிக் கொள்ளுகின்ற சமூகம், நாங்கள் எல்லாம் சொர்க்கம் செல்ல போகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற சமூகத்துடைய ஒழுக்கங்கள், பண்பாடுகள், நற்குணங்கள் இன்னபிற சமூகத்துடைய நற்பண்புகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். எந்த வேறுபாடும் இருப்பதில்லை. அவரும் போய் சொல்கிறார், இவரும் போய் சொல்கிறார். அவரும் மோசடியில் ஈடுபடுகிறார், இவரும் மோசடியில் ஈடுபடுகிறார். அவர் விபச்சாரம் செய்கிறார், இவரும் விபச்சாரம் செய்கிறார். அவர் மது அருந்துகிறார், இவரும் மது அருந்துகிறார். ஆனால் அவர் மட்டும் நரகம் செல்ல வேண்டுமாம், இவர் சொர்க்கம் செல்ல வேண்டுமாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு பெரிய கேவலம், அறியாமை, மூடத்தனம். எப்படி முஸ்லிம் மாதிரி முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ள முடியும்? யோசித்து பாருங்கள். கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொல்லித் தருகிறான். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். உண்மையில் நபிகளாரை பின்பற்றுவதாக நாம் மார்தட்டிக் கொள்வதாக இருந்தால் அந்த பெருமானாரை குறித்து அல்லாஹ் அறிமுகப்படுத்துவது தெரியுமே. உண்மையில் நீர் மிகச் சிறந்த நற்குணங்கள் மீது அமர்ந்திருக்கிறீர் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொல்லித் தருகிறான். நற்பண்புகள் இல்லாவிட்டால் நம்முடைய வணக்கங்கள் கூட வீணாகிவிடுமாம். ஒருவர் வெளியே பள்ளிவாசலுக்கு வெளியே மோசடியில் ஈடுபடுகிறார், பள்ளிவாசலுக்குள்ளே வந்தால் அல்லாஹுக்கு முன்னால் அச்சத்தோடு நிற்கிறார் என்று சொன்னால் அவர் நடிக்கிறார் அல்லாஹுக்கு முன்னால். எந்த அல்லாஹ் பள்ளிவாசலில் தொழுகைக்காக நிற்கும் போது முன்பக்கம் திரும்பி பார்க்காதே, பின்னால் திரும்பி பார்க்காதே என்று சொன்னானோ அதை அல்லாஹ் தான் பள்ளிவாசலுக்கு வெளியே போய் சொல்லாதே என்று சொன்னான் இல்லையா? ஆனால் மனிதன் எங்கே பண்பாடுகள்? எல்லா வணக்கங்களுடைய நோக்கங்களும் பண்பாடுகளாகவே இருக்கிறது. உண்மையில் தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது. இவை கடமையாக்கப்பட்டவருடைய நோக்கங்களை நீங்கள் அருள்மறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் தேடி பாருங்கள், பண்பாடுகளாகவே இருக்கிறது, ஒழுக்கங்களாகவே இருக்கிறது. தொழுகை குறித்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்லித் தருகிறான்? தொழுகை இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி.
நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்கள் இருந்து உங்களை தடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், தடுக்க வேண்டும். அவ்வாறு தடுக்காவிட்டால் தொழுகையாக இருக்காது. ஆனால் தொழுது கொண்டே ஒருவன் பொய் சொல்கிறான், தொழுது கொண்டே ஒருவன் மோசடியில் ஈடுபடுகிறான், தொழுது கொண்டே வட்டி வாங்குகிறான், தொழுது கொண்டே அவன் மது அருந்துகிறான். அவனுடைய தொழுகைக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? எங்கே பண்பாடுகள்? அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்களிலிருந்து உங்களை தடுக்கும் என்று. ஆனால் இவன் தொழுது கொண்டே எல்லாவற்றையும் செய்கிறான். கடைசியில் அவனுக்கு கிடைத்த வெகுமதி அடையாளம் நெற்றியில் ஒரு தழும்பு மட்டுமே. கண்ணியத்துக்குரிய அருமையை யோசித்து பாருங்கள். தொழுகை இப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நோன்பை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. நோன்பு நோற்ற நிலைமையிலும் யார் மோசமான அருவருக்கத்தக்க சொல் செயலை விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு எந்த அவசியமும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். ஆனால் நோன்பு வைத்த நிலைமையில் கூட பொய் சொல்கிறார்களே இல்லையா? நோன்பு வைத்த நிலைமையில் கூட புறம் பேசுகிறார்களா இல்லையா? நோன்பு வைத்த நிலைமையில் கூட மோசமான திரைக்காட்சிகளை பார்க்கிறார்களே இல்லையா? எனில் அந்த நோன்பவரிடத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. எனில் ஏன் பசித்திருக்க வேண்டும், ஏன் தாகித்திருக்க வேண்டும்? பண்பாடுகள் உருவாக வேண்டும் என்பதற்குத்தானே அந்த நோன்பே உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஜகாத்தை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹும். நபியே நாயகமே, இந்த மக்களிடமிருந்து ஜக்காத்தை நீங்கள் பெறுங்கள், அது அவர்களை பரிசுத்தப்படுத்தும், ஒழுக்க விழுமங்களை கற்றுக் கொடுக்கும், கஞ்சத்தனத்திலிருந்து அவர்களுக்கு தூய்மைப்படுத்தும் அவர்களை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் யோசித்து பாருங்கள், பண்பாடுகளைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஜக்காத்துக்கும் சொல்லி தருகிறான். ஹஜ்ஜை குறித்து பாருங்கள், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத்துன். அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஹஜ்ஜ ஃபீஹின்ன ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். யார் ஹஜ் செய்ய நாடிவிட்டாரோ அந்த நாட்களில் வாக்குவாதம் செய்யக்கூடாது, மோசமான அருவருக்கத்தக்க செயல்களில் ஈடுபடக்கூடாது. பாருங்கள், எல்லாம் பண்பாடுகள் ஒழுக்கங்களாக இருக்கிறது. தொழுகையுடைய நோக்கம் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பாடு, நோன்புடைய நோக்கம் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பாடு, ஜக்காத்துடைய நோக்கம் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பாடு, ஹஜ்ஜும் அப்படித்தான். ஆக வணக்கங்களுடைய நோக்கமே நல்ல பண்பாடுகள், நல்ல இபாதத்துக்கள், நற்குணங்கள் என்று இருக்க இஸ்லாமிய சமூகம் எல்லாவற்றையும் செய்கிறது. ஆனால் எல்லா அநியாயங்களையும் சேர்த்தே செய்கிறது. எப்படி முன்மாதிரி முஸ்லிமாக இருக்க முடியும்? கண்ணியத்துக்குரிய அருமையை சொல்ற திவாலானவனை குறித்து இங்கே ஆரம்ப துவக்க உரையில் சொல்லி காட்டினார்கள் இல்லையா? முஃப்லிஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரிடத்தில் கேட்டார்கள், திவாலானவன் என்றால் யார் என்று. அதை குறித்து விளக்கமாக சொல்லி காட்டினார்கள். நாம் சர்வ சாதாரணமாக சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஆயிஷா, சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் அற்பமாக கருதி விடாதீர்கள். மறுமை நாளில் இந்த சிறு தவறுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்கள் கழுத்தை பிடித்து நரக நெருப்பில் வீசி எறிந்து விடும் என்று சொல்லி காட்டினார்கள். சின்ன பொய் தானே, சின்ன தவறு தானே, சின்ன விஷயம் தானே என்று. முஃப்லிஸும் அப்படித்தான், திவாலானவனும் அப்படித்தான். மறுமை நாளில் மலையளவு நோன்பு வைத்திருப்பான், மலையளவு நன்மை செய்திருப்பான், மலையளவு ஜகாத் செய்திருப்பான். அவன் ஆணவத்தோடு வருவான், கர்வத்தோடு வருவான், எனக்கு சுவனம்தான் என்று. ஆனால் அவன் செய்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், துரிஹ அலைஹி ஸய்யாத்துஹும் சும்ம துரிஹ ஃபின்னார். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பிற மக்களுக்கு இவன் செய்த அநியாயத்தின் காரணத்தால் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இவன் மீது வீசப்படும். துரிஹ அலைஹி ஃபின்னார், துரிஹ ஃபின்னார், பின்னர் இவனே நரகத்தில் வீசி எறியப்படுவான் என்று. நன்மை செய்த மனிதன் காஃபிர் அல்ல, நிராகரிப்பாளன் அல்ல, இறை மறுப்பாளன் அல்ல. நன்மை செய்த மனிதன், தொழுதவன், நோன்பு நோற்றவன், என்ன பயன்? எனவே தன்னோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பண்பாடுகளில் மிகச் சிறந்தவனாக இருக்க வேண்டும். பொய் என்பதெல்லாம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. பொய் என்பதெல்லாம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது என்று வாழ்க்கையில் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு நபி தோழர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிம் கஞ்சனாக இருக்க முடியுமா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். ஒரு முஸ்லிம் கஞ்சனாக இருக்க முடியுமா? கதி யகூன். பெருமானார் சொன்னார்கள், சில சமயம் ஆகலாம், கஞ்சனாக இருக்கலாம் ஒரு முஸ்லிம். ஆம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிம் கோழையாக இருக்க முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து அமர்ந்த நிலைமையிலே சொன்னார்கள், கோழையாக இருக்க முடியும், சில சமயம் கோழையாக இருப்பான் ஒரு முஸ்லிம். மூன்றாவதாக அந்த நபி தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிம் பொய்யனாக இருக்க முடியுமா?
அதுவரை சாய்ந்து அமர்ந்திருந்த ரசூலுல்லாஹ் நிமிர்ந்து அமர்ந்து சொன்னார்கள், லா 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 யகுனுல் முஃமினு கஸ்ஸாபன், இல்லை இல்லை இல்லை, ஒருபோதும் ஒரு முஸ்லிம் பொய்யனா இருக்கவே முடியாது என்று சொல்லி காட்டினார். ஆனால் வாயெடுத்தால் பொய் பேசுகிறோமே இல்லையா? நம்மை முஸ்லிம் என்று நம்மை நாமே கூறிக்கொள்ளுகிறோமே. எப்படி எப்படி முன்மாதிரி முஸ்லிமா இருக்க முடியும்? இந்த பொய்யை வைத்துக்கொண்டு, இந்த துரோகத்தை வைத்துக்கொண்டு, இந்த மோசடியை வைத்துக்கொண்டு நாமும் நம்மை முஸ்லிம் என்று முஸ்லிம் அல்லாத சமூகத்துக்கு மத்தியில் இனம் காட்டுகிறோமே. நம்மை பார்த்தல்லவா அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வர வேண்டும்? நம்மை பார்த்துவிட்டு இஸ்லாத்திலிருந்து விரண்டோடுகின்ற மக்களாக அல்லவா அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? நம்முடைய விவாதங்களை நீங்கள் பாருங்கள், நம்முடைய மார்க்க விவாதங்களை தொலைக்காட்சியை திறந்து பாருங்கள். அநாகரிகமான முறையில் அல்லவா நாம், மார்க்கம் என்பது நளினமானது, அன்பானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விவாதம் செய்திருப்பார்களா யாரிடத்திலாவது? இல்லையா? எங்கே பண்பாடுகள், எங்கே ஒழுக்கங்கள், எங்கே நற்குணங்கள்? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் சமூகம் என்று நம்மை எப்படி இனம் கெடுத்துக் கொள்ள முடியும் சொல்லுங்கள்? கண்ணியத்துக்குரிய அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் கஷனா லைஸ மின்னா, யார் மோசடியில் ஈடுபடுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லி காட்டினார். எவ்வளவு மோசடிகள் நாம் ஈடுபடுகிறோம்? தினசரிகளை திறந்து பாருங்கள். மோசடிகளில் அநியாயங்கள் ஈடுபட்ட முஸ்லிம் அல்லாதவருடைய பெயர் வரும், அதே போன்று தான் முஸ்லிம்களுடைய பெயரும் வருகிறது. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுகின்ற பண்பு நம்மிடத்தில் அறவே இல்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற பண்பு என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள், எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? கொடுத்த வாக்கை உயிரை கொடுத்தேனும் காப்பாற்று என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். நாமெல்லாம் 5 மணிக்கு வருவேன் என்று சொன்னால் வரமாட்டார்கள். வரமாட்டார்கள் என்பதை விட வரமாட்டேன் என்பதை தொலைபேசியில் கூட அறிவிக்க மாட்டார்கள். பின்னர் எப்போதாவது கண்டால் கூட வராமல் இருந்ததற்கு வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டார்கள். அல் முஃமினூன இந்த ஷுரூத்திஹிம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகின்ற இடத்தில் தான் ஒரு மோமின் தன்னை மோமின் என்று நிலைநிறுத்துகிறான். யோசித்து பாருங்கள் இல்லையா? அல்லாஹு தஆலா வாக்குகளை குறித்து உங்களிடத்தில் மறுமை நாளில் விசாரிப்பான். நீங்கள் ஒரு வாக்கை கொடுக்கிறீர்கள், அந்த வாக்கு என்பது உண்மையில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று. பத்ரு போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. நடப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னால் மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபத்து பின் யமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியும் இன்னொரு சஹாபியும் உளவு வேலை பார்ப்பதற்காக அனுப்பியிருந்தார்கள் மக்காவுக்கு, மதீனாவில் இருந்து, பத்ரு போர் நடப்பதற்கு முன்னால். எனவே இந்த பத்ரு போர் நாளை நடக்க இருக்கிறது என்பதை முடிவான போது மக்காவில் இருந்த அந்த ஹுதைஃபத்து பின் யமான் இன்னொரு சஹாபி 2 பேரும் இந்த பத்ருல் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை வருகிறது. எனவே மக்காவிலிருந்து வெளியேறுகிறார்கள். மக்காவிலிருந்து வெளியேறும்போது குறைஷிகள் பிடித்துக் கொண்டார்கள். எதற்காக இங்கே வந்தீர்கள் நீங்கள் முஸ்லிம்கள்? எதற்காக இப்போது மதீனாவுக்கு செல்கிறேன் என்று கேட்டார்கள். இல்லை இல்லை, நாங்கள் சும்மா தான் செல்கிறோம் என்று அந்த இருவரும் சொல்லி காட்டினார்கள். குறைஷிகள் சொன்னார்கள், இல்லை, நாளை நடக்க இருக்கின்ற பத்ரு போரில் கலந்து கொண்டு எங்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும், வாழ் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நீங்கள் மதீனாவுக்கு செல்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அந்த இருவரும் சொன்னார்கள், இல்லை, நாளை நடக்க இருக்கின்ற போரில் யுத்தத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். குறைஷிகள் சொன்னார்கள், எனில் எங்களுக்கு வாக்கு தாருங்கள், சத்தியம் செய்யுங்கள், அந்த போரில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று. இருவரும் வாக்கு கொடுத்தார்கள். குறைஷிகள் விட்டுவிட்டார்கள். ஹுதைஃபத்து பின் யமானும் அவருடைய தோழரும் நேரடியாக பத்ரு போர்க்களத்துக்கே வந்தார்கள். நடக்க இருக்கின்ற போர் காலையில் வந்தார்கள். போர் நடக்க இருக்கிற துவங்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியம். மக்காவில் இருக்க வேண்டியவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள், எப்படி வந்தீர்கள் கேட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், அவர்களுக்கு வாக்கு கொடுத்தோம், போரில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று விட்டு விட்டார்கள். இதோ நாங்கள் வந்திருக்கிறோம், போர் செய்வதற்கு தயார். நாம் என்றால் என்ன செய்திருப்போம்? எதிரிகள் 1000க்கு மேல், முஸ்லிம்கள் 313 பேர், மும்மடங்கு அதிகம். முஸ்லிம்களுக்கு வீரர்கள் தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்சரிஃபா, எல்லா மக்களுக்கும் முன்னால் வைத்து சொன்னார், இன்சரிஃபா நஃபீலஹும் ஃபீ அஹ்திஹிம் வ நஸ்தஈனுல்லாஹ அலைஹிம், திரும்புங்கள் உடனடியாக நீங்கள் இருவரும் இந்த போர்க்களத்தை விட்டு. இந்த போர்க்களத்தில் எதிரிகள் உங்களை பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? முஹம்மதுடைய ஆட்களும் இப்படித்தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டார்கள் என்று எண்ண மாட்டார்களா? உடனடியாக நீங்கள் இந்த இருவரும் இந்த போர்க்களத்தை விட்டு திரும்ப வேண்டும். நாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி தர வேண்டும். நமக்கு உதவுவதற்கு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி காட்டினார்கள். வாக்கு யோசித்து பாருங்கள். இஸ்லாமிய சமூகம் இவ்வாறு நடக்கிறது. அவர் முன்மாதிரி முஸ்லிம் என்று ஒருவனை இவ்வாறு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? வியாபாரத்தில் எப்படி நடக்கிறார்கள்? வியாபாரத்தில் இல்லையா, பொய் பேசாமல் வியாபாரமே செய்ய முடியாது என்று இன்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் சொன்னால், யா மாஷர் துஜ்ஜார் அத்துஜ்ஜார் ஃபுஜ்ஜாருன் இல்லாமன் சதக வத்தகா, வியாபாரிகளே, வியாபாரிகள் எல்லாம் பாவிகள் தான், உண்மை சொல்லி இறையச்சத்தோடு வியாபாரம் செய்கிற மக்களை தவிர என்று.
எவ்வளவு போய் புரட்டு. கணியத்துக்குரிய அருமை சொல்லி எப்படி நாம் முன்மாதிரி முஸ்லிமாக நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும்? நான் போய் சொல்கிறேன், என்னுடைய மார்க்கத்திற்கு வா என்று பிறரை அழைக்க முடியுமா? எனவே முன்மாதிரி முஸ்லிம் ஒருவன் தன்னுடைய கணியத்துக்குரிய அருமை சொல்லை முழுமையாக இஸ்லாத்தில் நுழையக்கூடியவனாக இருக்க வேண்டும், நற்பண்புகளை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தான் சார்ந்த சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதுவரை ஒரு முன்மாதிரி முஸ்லிம் தன்னளவில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சொன்னோம். தான் வாழும் சமூகத்தோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவனாகவே இருப்பான். அதை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. நான், எனது குடும்பம், எனது பிள்ளை என்று வாழ்வது சுயநலம். ஆனால் இந்த அநேகமான முஸ்லிம்கள் எப்படி வாழ்கிறார்கள்? முக்கோண வாழ்க்கை வாழ்கிறார்கள். வீடு, தொழில் செய்யும் இடம், பள்ளிவாசல், இந்த முக்கோண வாழ்க்கையை வாழ்கிறார்கள். யாரை கேடு கட்டு போனால் எனக்கென்ன என்று வாழ்கிறார்கள். இது உண்மையில் முஸ்லிமுடைய பண்பல்ல. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் ஒரு நாளும் இவ்வாறு இருக்க மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹ் அன்ஃபஹும் லின்னாஸ். மக்கள் அல்லாஹ் அதிகம் விரும்புகின்ற மனிதர்கள் யார் தெரியுமா? யார் மனிதர்களுக்கு பயன் தருகிறார்களோ அவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார். கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் தான் வாழ்ந்த சமூகத்தோடு எவ்வாறு இருக்க வேண்டும்? பிறருக்கு பயன் தரக்கூடியவனாகவே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஹும் லின்னாஸ். யார் பிறர் மக்களுக்கு பயனுள்ளவராக அமைகிறாரோ அவரைத்தான் அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறான் என்று. ஆனால் சுயநலம் பிடித்த வாழ்க்கை வாழுகிறோம் இல்லையா? தொழுவார்கள், பள்ளிவாசலுக்கு வருவார்கள், வீட்டுக்கு வருவார்கள், தொழில் செய்யும் இடத்துக்கு செல்வார். இந்த முக்கோண வாழ்க்கை வாழுவது என்பது உண்மையில் சுயநலம் பிடித்த வாழ்க்கை. கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு அனாதையை கண்டால் இரக்கம் வருவதில்லை, ஒரு ஏழையை கண்டால் இரக்கம் வருவதில்லை. எப்படி முன்மாதிரி முஸ்லிம் நம்மை இடம் காட்டிக் கொள்ள முடியும்? அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், அல்லாஹ் சொல்கிறான், அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம். மார்க்கத்தை பொய்ப்படுத்துகின்ற மக்களுடைய பட்டியலை அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இந்த சூரத்துல் மாஊன் என்ற இந்த அத்தியாயத்தின் மூலமாக. மார்க்கத்தை பொய்ப்படுத்துபவர் யார் தெரியுமா? ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம், அனாதையை ஓட்டி விரட்டுகின்றவன் என்று. அனாதை கை நீட்டுகிறான், அனாதை ஆதரவில்லாமல் தவிக்கிறான் என்று சொன்னால் போ என்று ஒரு வார்த்தை சொன்னால் அவன் மார்க்கத்தை பொய்ப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு அனாதை என்னிடத்தில் வருகிறார், நான் அவரை விரட்டி விடுகிறேன் என்று நீங்கள் முஸ்லீம் இல்லை என்று சொல்வீர்களா? யாராவது சொல்வார்களா? நம்முடைய பார்வையில் முஸ்லீம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அனாதையை ஓட்டி விரட்டுகின்றவன் முஸ்லிமே அல்ல, மார்க்கத்தை பொய்ப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் தொப்பி வைத்தாலும் சரியே, அவன் தாடி வைத்திருந்தாலும் சரியே, அவன் ஜிப்பா அணிந்திருந்தாலும் சரியே. வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், அல்லாஹ் சொல்கிறான், ஏழைக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை. எத்தனை ஏழைகள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள், அவர்களை குறித்து கவலை இல்லை. இவர் தொழுவார். ஏழை ஒருவர் கை நீட்டினால், உனக்கு நான் மக்காவுக்கு சென்று துஆ செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன் சொல்வார். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம், உண்மைதான். ஆனால் உன்னுடைய பங்களிப்பு என்ன? என்னிடத்தில் எதுவும் இல்லை என்பதற்காக எந்த உபகாரமும் செய்யாமல் இருப்பதை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். பிறரை தூண்டுங்கள், உங்கள் பேச்சால் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுங்கள், ஏழைக்கு உபகாரம் செய்ய தூண்டுங்கள். உணவளிப்பதை குறித்து அல்லாஹ் சொல்லவில்லை, உபகாரம் செய்வதை குறித்து சொல்லவில்லை. உபகாரம் செய்ய தூண்டுங்கள். யார் தூண்டுவார்? இல்லாதவர் தான் தூண்ட வேண்டும் இல்லையா? இல்லாதவர் தான் தூண்ட வேண்டும். நாம் ஏழையை பார்த்தும் பார்க்காமல் செல்கிறோம், ஏழையை குறித்து கவலை இல்லை. இந்த தொழுகையாளிகள், இது போன்ற எண்ணம் கொண்டவர்கள் தொழுதால் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்ல. ஃபவைலுல் லில் முஸல்லீன், இந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஏன் அல்லாஹ் தஆலா வைலுல் லில் முஸல்லீன் என்று சொல்லவில்லை, ஃபவைலுல் லில் முஸல்லீன் என்று சொல்கிறான். ஆகவே தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஆகவே என்று ஏன் சொல்கிறான் அந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா? ஆகவே தமிழில் ஒரு பேராகிராஃபை, ஒரு பத்தியை நாம் ஆகவே என்று தொடங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்பு அது குறித்து ஏதோ பேசி இருக்க வேண்டும் இல்லையா? இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தொழுகை குறித்து எதுவும் பேசவில்லை. அனாதைகளை விரட்டுவதை குறித்தும், ஆதவற்றவர்களுக்கு உணவளிக்காமல் இருப்பதை குறித்தும், தூண்டுவதை குறித்தும் பேசுகிறான். தொழுகையாளிகளை வம்புக்கு இழுப்பதை போன்றிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? ஒரு ஊரில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் தொழுகிறார் என்று சொன்னால், அந்த ஊரில் அனாதைகள் ஆதரவில்லாமல் விடப்படக்கூடாது.
அந்த ஊரில் ஏழைகள் ஆதரவில்லாமல் விடப்படக்கூடாது. அவ்வாறு ஒருவர் தொழுத பின்பும் அந்த ஊரில் அனாதைகள் இருக்கிறார் என்று சொன்னால், ஒருவர் தொழுத பின்பும் அந்த ஊரில் ஏழைகள் மலிந்து கிடக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை கேடுதான். அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு பெரிய சமூகத்துக்கு பயன்மிக்கவராக நீங்கள் மாறுங்கள் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா அழகாக சொல்லித் தருகிறான். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு மூலையில் அமர்ந்து திக்ரு செய்து துஆ கேட்டு நல்ல விஷயம்தான். ஆனால் அத்தோடு ஒரு முஸ்லிமுடைய கடமை முடிந்து விடாது. ஏற்கனவே இங்கே சொல்லி காட்டியதை போன்று மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கிறது. கண்டும் காணாமல் போனால் அது குறித்து அல்லாஹ் விசாரிப்பான் என்பதை விட பாதிக்கப்பட்டவர் மறுமை நாளில் நம்மை சுட்டி காட்டி அல்லாஹ்விடத்தில் புகார் தெரிவிப்பார். நான் என்ன நிலைமையில் இருந்தேன், யா அல்லாஹ் என்னை கண்டும் காணாமல் சென்றார் என்று சொன்னால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சகோதரனுக்கு உதவுவதற்காக வெளியே செல்வதை குறித்து எவ்வளவு பெரிய நன்மை என்று சொல்லி காட்டினார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் மஷா ஃபி ஹாஜத்தி அஹீஹி கான கைரன் லஹு மின் இஅ்திகாஃபி சினீன். ஒரு சகோதரருடைய உதவிக்காக வேண்டி அந்த சகோதரரோடு வெளியே செல்வது என்பது 10 வருட காலம் மஸ்ஜிது நபவியில் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்று சொல்லி காட்டினார்கள். எனக்கு அதிக விருப்பத்துக்குரியது என்று சொல்லி காட்டினார்கள். 10 வருட காலங்கள் மஸ்ஜிது நபவியில் இஅ்திகாஃப் இருப்பது என்பது. ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பதனுடைய நன்மை என்ன தெரியுமா? 10 வருடங்கள் விடுங்கள், ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பது. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில் இஅ்திகாஃப் என்று சொன்னால் பள்ளி தரித்தல். ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில் இஅ்திகாஃப் இருப்பது என்பது சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கும் இடையில் அல்லது மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் 3 மடங்கு அளவுக்கு, எவ்வளவு உதயத்திற்கும் அஸ்தமத்துக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதே போன்று 3 மடங்கு தூரம் அல்லாஹ் நரகத்திற்கு தூரமாக்கி வைப்பான். ஒரு நாள் அல்லாஹுக்காக வேண்டிய இஅ்திகாஃப் இருந்தால் அவருக்கு அவ்வளவு கூலி கிடைக்கும். ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பவருக்கு இந்த சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்துக்கு இடையில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதே போன்று 3 மடங்கு தூரத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்தவரை தூரமாக்கி வைப்பான். எனில் 10 வருடம் இருந்தால் எவ்வளவு தூரமாக்கி வைப்பான் நரகத்திலிருந்து? அதை விட மிகச் சிறந்தது நண்பருடைய தேவைக்காக வேண்டி வெளியே செல்வது. அது எனக்கு விருப்பத்துக்குரியது என்று சொல்லி காட்டினார்கள். யோசித்து பாருங்கள், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். நாஃபியுன் லில் கைர் என்றே சொல்லி தருகிறது இஸ்லாம். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவராக உண்மையில் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமை குறித்து என்ன சொல்லி காட்டினார்? அல் முஃமின் மிஃப்தாஹுல் லில் கைர் மிக்லாகுல் லிஷர். ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்போதுமே நன்மையின் திறவுகோலாகத்தான் இருக்க வேண்டும், தீமையின் பூட்டாக இருக்க வேண்டும். அவனிடமிருந்து நன்மைகளே வர வேண்டும். ஆம், ஒரு சிறிய செயல் கூட இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையுடைய பட்டியலை எப்படி சொல்லி தந்தார்கள்? காசு பணத்தை சொல்லி தந்தார்கள். உனது சகோதரனை பார்த்து நீ சிரிக்கின்ற சிரிப்பு ஒரு நன்மை. பாதையில் நோவினை தருகின்ற பொருட்களை நீக்கி தள்ளுவது ஒரு தர்மம். பெருமானார் சொல்லி தர தர்மம் இல்லையா? தாகித்தவனுக்கு தண்ணீர் கொடுப்பது தர்மம், முகவரி தெரியாதவனுக்கு முகவரி சொல்லிக் கொடுப்பது தர்மம், வாகனத்தில் பிறரை ஏற்றிச் செல்வதற்கு தர்மம், முதியோருக்கு உதவுவதற்கு தர்மம். எப்படி தர்மத்தை பட்டியலிடுகிறார்கள் பெருமானார்? காசு பணம் கொடுப்பதை குறித்தும் தங்கம் வெள்ளியை கொடுப்பதை குறித்துமா சொல்கிறார்? இந்த பட்டியல் எல்லாம் பிறருக்கு உதவி செய்வதை குறித்து சொல்கிறார்கள். அதுதான் தர்மம். இது தர்மம் என்று நீங்கள் எப்படி கணக்கிடுவீர்கள்? நன்மையும் தீமையும் சமமாக இருக்கும் ஒரு காலகட்டம் வந்துவிட்டால், மீசான் என்ற தராசில் மறுமை நாளில் நன்மையும் தீமையும் நிரக்கப்படும். நன்மை தட்டு அதிகமாகிவிட்டால் சோனம் செல்வான், தீமை தட்டு அதிகமாகிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கும் நரம் அல்லவா. சிலருக்கு நன்மையும் தீமையும் அதிகமாக இருக்கும். ஒரு நன்மையை இந்த மஹ்ஷர் பெருவழியில் தேடிவா என்று ஒருவரை அனுப்பினால் யோசித்து பாருங்கள், நன்மையை தேடி ஓடுவான் அவன். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ பனீஹி வ ஸாஹிபத்திஹி என்று தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான். மறுமை நாளில் ஒரு மனிதன் ஒரு நன்மையை தேடி இந்த மஹ்ஷர் பெருவழியில் ஓடுவான். தாயிடமிருந்து மகன் ஓடுவாள், பிரிந்து மகனை பார்த்தால் தாய் ஓடுவாள். இவன் எங்கே என்னிடத்தில் நன்மையை வாங்கி விடுவானோ, இவன் சொர்க்கம் சென்று விடுவானோ என்று. தாயிடமிருந்து மகன், அப்பாவிடமிருந்து மகன், சகோதரனிடமிருந்து சகோதரன், மனைவியிடமிருந்து கணவன், கணவனிடமிருந்து மனைவி ஓடுவார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள், எத்தனை பாதையில் நோவினை தரக்கூடிய பொருள்கள் கிடந்தது. நான் நீக்கி தள்ளி இருந்தால் தர்மம், நான் சொர்க்கம் சென்றிருப்பேனே. எத்தனை பேர் என்னிடத்தில் முகவரி கேட்டார்கள், எத்தனை பேர் தாகத்தோடு இருந்தார்கள், எத்தனை பேருக்கு நான் ஒத்தைக்குத்தான் என்னுடைய வாகனத்தில் சென்றேன், ஏற்றி சென்றிருக்கலாம். எத்தனை முதியவர்கள் இடத்தில் உதவி கேட்டார்கள். நாம் பேருந்தில் செல்கிறோம், முதியவர் வருகிறார், கண்டும் காணாமல் கண்டிருப்பி இருக்கிறோமே. எப்படி நாம் முன்மாதிரி முஸ்லிமாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பனி இஸ்ரவேலுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்லி காட்டினார் தன்னுடைய தோழர்களுக்கு. ஒருவர் இருந்தார்,
மக்கள் நடமாடுகின்ற பாதையினூடாக நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு மரக்கிளை, ஒரு மரத்துடைய கிளை தாழ்வாக சாய்ந்து இருந்தது. அது மக்களுக்கு பல இடையூறுகளை இடைஞ்சலை தந்து கொண்டே இருந்தது. அந்த பகுதியில் வரும்போது மக்கள் குனிந்து செல்லார். இந்த மனிதர் நினைத்தார், இந்த மரக்கிளை மக்களுக்கு தொந்தரவு தருகிறது, எனவே வீட்டுக்கு சென்று கோடாரி எடுத்து வந்து இந்த மரக்கிளையை வெட்டிவிட்டுத்தான் மறுவேலை என்று அவர் வீட்டுக்கு சென்றார். கோடாரி எடுத்து வந்தார். பெருமானார் சொல்லுகிறார் நடந்ததை. வீட்டுக்கு சென்றார், கோடாரி எடுத்து வந்தார், மரக்கிளையை வெட்டினார். பெருமானார் பின்னர் என்ன குறிப்பிட்டு காட்டினார் தெரியுமா? சுவனத்தில் இருக்கின்ற ஒரு மரக்கிளையில் அந்த மனிதர் இந்த ஒரு நற்செயலுக்காக வேண்டியே ஊஞ்சலாடி கொண்டிருந்ததை நான் என் கண்களால் கண்டேன் என்று சொல்லி காட்டினார். ஒரு செயல் கண்ணியத்துக்குரிய அருமையை சகோதரர்களே, எனவே ஒரு முஸ்லிம் நன்மை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஹும் லின்னாஸ், தான் வாழும் சமூகத்திற்கு நன்மை பயக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு. இல்லாவிட்டால் முன்மாதிரி முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. எனவே ஒரு முஸ்லிம் தன்னோடு எப்படி இருக்க வேண்டும், தன் வாழும் சமூகத்தோடு எப்படி இருக்க வேண்டும், அடுத்ததாக இறுதியாக தன்னுடைய குடும்பத்தோடு எப்படி இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அருமையை சகோதரர்களே, நாம் மட்டும் சொர்க்கம் சென்றால் போராது, நம்முடைய குடும்பத்தினரும் சேர்ந்து சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக மாற வேண்டும். இங்கே நமக்கே சொர்க்கம் செல்வோமா நரக விடுதலை பெறுவோமா என்று தெரியாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்துடைய விறகு என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்களும் கற்களும். மனிதர்கள் என்று சொன்னால் நம்மால் கற்பனை செய்ய முடிகிறது. மனிதர்களை விறகு போன்று அடுப்பில் சுருகி எரிக்க வைப்பாள் என்று நாம் கற்பனை செய்ய முடியும். ஆனால் அதனுடைய விறகு என்று அல்லாஹு தஆலா கற்களை சொல்கிறான். ஏன் கற்கள்? கற்களை ஏன் எரிபொருளாக அல்லாஹு தஆலா சொல்ல வேண்டும்? கணித்துக்குரிய அருமை, சற்று சிந்தியுங்கள். நம்முடைய குடும்பத்தினரை, நம்முடைய மகனையும் நம்முடைய மகளையும் நம்முடைய மனைவியை நம்முடைய அம்மாவை நம்முடைய அப்பாவையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு பொருளை எரிக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பொருள் சக்தி இருக்கிறது, ஒரு டெம்பரேச்சர், ஒரு வெப்பநிலை இருக்கிறது. ஒரு காகிதத்தை நாம் எரிக்கிறோம் என்று சொன்னால் காகிதத்துடைய வெப்பநிலை குறைவாக இருக்கும். ஒரு விறகை எரிக்கிறோம் என்று சொன்னால் காகிதத்தை விட சற்று அதிகமாக வெப்பநிலை இருக்கும். இவ்வாறு ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கிறது. ஒரு பெட்ரோல் ஊற்றி ஒன்றை எரிக்கிறோம் என்று சொன்னால் உயர்ந்தபட்ச வெப்பமாக இருக்கும். இவ்வாறு ஒவ்வொரு பொருளுக்கும் எரிக்கும் போது ஒவ்வொரு வெப்பநிலை இருக்கிறது. இருக்கின்ற பொருளிலேயே அதிகமாக வெப்பத்தை தாங்கி வெப்பத்தை வெளியிடக்கூடிய சக்தி எதற்கு இருக்கிறது தெரியுமா? கற்களுக்கு இருக்கிறது. கற்கள் வெப்பத்தை தாங்குவதற்கு எடுத்துக்கொள்ளும் நாளும் தாங்கிவிட்டால், உள்வாங்கிவிட்டால் அதை வெளிப்படுத்துகின்ற ஆக்ரோஷமும் அதிபயங்கரமாக இருக்கும். வால்கோனோ, எரிமலைகளை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இல்லையா? எரிமலைகளை நீங்கள் பாருங்கள். எரிமலை குழம்புகள் வெடித்து சிதறும் போது அது வருகின்ற வழியில் இருக்கின்ற கிராமங்களை எல்லாம் துவம்சம் செய்து விட்டு வரும். அந்த கற்களைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நரக நெருப்பினுடைய விறகுகள் என்று. அதிலிருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன செய்திருக்கிறோம்? என்ன முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறோம்? சொர்க்கம் செல்வது பெரிதல்ல, நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் மிகப்பெரியது. நரகத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாலே நாம் சொர்க்கத்தை கேட்கிறோம் அல்லாஹ்விடத்தில். உண்மைதான், கேட்க வேண்டும். ஆனால் நரக விடுதலை நாம் கேட்கிறோமா அல்லாஹ்விடத்தில்? இல்லையா? நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ காய்ச்சல் ஜுரம் வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோம்? காய்ச்சலுடைய அதிகபட்ச தாங்கக்கூடிய அந்த வெப்பநிலை, இந்த ஃபாரன்ஹீட் என்று சொல்வது 98.4, 98.4, 99 தாங்கிக் கொள்ளலாம். 100 என்று சொன்னால் நாம் மருத்துவமனைக்கு எடுத்து சொல்லுவோம். 101, 102, 103 என்று விட்டால் நம்முடைய மகனுக்கோ நம்முடைய மகளுக்கோ காய்ச்சல் ஜுரம் வந்து விட்டால் சிலர் மருத்துவருடைய காலில் விழுவதற்கும் தயாராக இருப்பார்கள். டாக்டர், எப்படியாவது எனது மகனை காப்பாற்றுங்கள், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று இறைவனை மறந்து டாக்டருடைய காலில் விழுவார்கள். 103 டிகிரி ஃபாரன்ஹீட் சூட்டுக்கே மருத்துவருடைய காலில் விழுகிறோம் என்று சொன்னால் 20 லட்சம் 30 லட்சம் டிகிரி ஃபாரன்ஹீட் சூடோடு நரக விறகு கற்கள் நமக்காக காத்திருக்கிறது. நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? முன்மாதிரி முஸ்லீமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய அருமையை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு குழந்தை கேட்டால் எதை வேண்டுமென்றாலும் ஒரு தகப்பன் வாங்கி கொடுக்கிறார். நல்ல விஷயம்தான். ஆனால் கொடுக்கின்ற அன்பளிப்பிலே மிகச்சிறந்த அன்பளிப்பு எது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா நஹல வாலிதுன் வலதம் மின் நஹலின் அஃதல் மின் அதபின் ஹஸனின். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு தந்தை தனது மகனுக்கு, தனது பிள்ளைக்கு கொடுக்கின்ற அன்பளிப்பிலேயே மிகச்சிறந்த அன்பளிப்பு எது தெரியுமா? மிகச்சிறந்த ஒழுக்க பண்புகள் என்று சொல்லி காட்டினார்கள். ஒழுக்க பண்புகள். 7 வயதில் தொழ சொல்லுகிறது இஸ்லாம் குழந்தையை.
தொழாவிட்டால் 10 வயதில் அடியுங்கள் என்று சொல்லுகிறது, காயமில்லாதவாறு. இந்த ஒரு சிறு நபிமொழி மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் பள்ளி வாசல்கள் 7 முதல் 10 வரை உள்ள சிறுவர்கள் நிரம்பி வழிந்திருக்க மாட்டார்களா? இல்லையா? ஆனால் தொழ வருகின்ற சிறுவர்களை கூட பின்னாட போப்பான்னு சொல்லி விரட்டி அடிக்கின்ற காலம். எப்படி அவர்கள் தொழுகைக்கு முன் வருவார்கள்? யோசித்து பாருங்கள். எங்கே தந்தைமார்கள்? எங்கே தந்தைமார்கள்? இந்த நபிமொழியை நம்ம நடைமுறைப்படுத்துகின்ற தந்தைமார்கள் எங்கே என்று யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய அருமையை சொல். எனவே குடும்பம் மிக முக்கியம். ஒரு குடும்பத்திற்கு, முக்கியமாக ஒரு குடும்பத்திற்கு ஒரு முன்மாதிரி முஸ்லிம் தந்தை எப்படி இருக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி. அதே போன்று தான் மனைவியோடு நடந்து கொள்வதை குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மனைவியோடு நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். மனைவியர்களுக்கான கடமை வேறு இருந்தாலும் இங்கே முன்மாதிரி முஸ்லிம் ஆணை குறித்து நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ம அக்ரமஹுன்ன இல்லா கரீமுன் வ ம அஹானஹுன்ன இல்லா லஈமுன். பெண்களை யார் கண்ணியப்படுத்துவார் தெரியுமா? மனைவியை கண்ணியப்படுத்துவதை குறித்து பெருமானார் சொன்னார்கள், உங்களில் கண்ணியமானவர் மனைவிக்கு கண்ணியம் கொடுப்பவரே. உங்களில் மிக மிக சாபத்துக்குரியவர் யார் தெரியுமா? மனைவியை கேவலப்படுத்துவர் சொல்லி காட்டினார். மனைவியை பல பேருக்கு முன்னால் கேவலப்படுத்துவார். அவள் அப்படி, இவள் இப்படி. உங்கள் 2 பேருக்குமான விஷயத்தை ஏன் சபையில் கொண்டு வருகிறீர்கள்? இல்லையா? ஆணாதிக்க சிந்தனை இது, பெண்ணடிமைத்தனம் இது. கேவலமானவர்கள் என்று சாபத்துக்குரியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். முஆவியா இப்னு ஹைத்தா என்ற சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களில் ஒருவர் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 கடமைகளை சொன்னார். ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் செய்ய வேண்டிய கடமைகள். நீ சாப்பிடும் உணவை உனது மனைவிக்கு கொடு என்று சொல்லி காட்டினார்கள். நாம் அப்படித்தான் கொடுக்கிறோம். அவள் சாப்பிட்ட சாப்பாடு தான் நமக்கு தருகிறாள். ஆனால் நாம் சிலபோது வெளியே சென்று உயர்ந்த உணவை சாப்பிடுகிறோம். அவள் பழையதை சாப்பிட்டிருப்பாள், அவள் மீதியை சாப்பிட்டிருப்பாள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாள், நீ சாப்பிடும் உணவை கொடு என்று. ஒன்று. இரண்டாவது, நீ ஆடை அணிந்தால் அதே ஆடையை, அதே தரத்திலான ஆடையை கொடு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாம் அப்படி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இல்லையா? வீட்டில் தானே இருக்கிறாய், நைட்டி போதும் என்று நினைக்கிறோம். நல்லதுதான், வசதிக்கேற்ப. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள், அவளுடைய முகத்தில் ஒருபோதும் அடிக்காதே. நான்காவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவளை கெட்ட வார்த்தையில் பேசாதே. ஐந்தாவதாக சொன்னதான் மிக முக்கியமான விஷயம், வீட்டை தவிர வேற எங்கும் அவளிடத்தில் கோபப்படாதே என்று சொல்லி காட்டினார்கள். நாம் ஒரு நிகழ்ச்சியின் போது உறவினர்கள் வந்துவிட்டால், ஐயோ, மனைவியை கொடுத்து எப்படியெல்லாம் நாம் இகழ்ந்து பேசுகிறோம் இல்லையா? அவ அப்படி, இவை இப்படி என்று. ரசூலுல்லாஹ் சொல்கிறார், முன்மாதிரி முஸ்லிம் எப்படி நடக்க வேண்டும் என்று. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, வீடு என்பது கொடுத்து அப்படித்தான் இருக்கும். எல்லா வீடுகளிலும் ஏறக்குறைய ஒரு மாதிரி தான் இருக்கும். நாம் தான் அனுசரித்து செல்ல வேண்டும் இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் ஒருவர் வந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சஹாபிக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏதோ வாக்குவாதம் வந்துவிட்டது. மனைவி அதிகமாக எப்போது பார்த்தாலும் சத்தம் போட்டுக் கொண்டே இருப்பாள். எனவே இதை சொல்லி விவாகரத்து பெற வேண்டும், உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் சொல்லி இதற்கான தீர்வை தேட வேண்டும் என்பதற்காக பொறுத்து கொள்ள முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு கதவை தட்டுகிறார். ஒரு தடவை இவ்வாறு வந்து உமரை அழைத்து நீதி கேட்பதற்காக. ஒரு தடவை தட்டிய போதுதான் அவருக்கு தெரிகிறது உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ளேயே சண்டை நடக்கிறது, கணவனுக்கும் மனைவிக்கும், உமருக்கும் உமர் அவருடைய மனைவிக்கும். சண்டை என்று சொன்னால் 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்க வேண்டும் இல்லையா? ஆனால் இங்கே மனைவியுடைய சப்தம் தான் வருகிறது, கணவனுடைய சப்தத்தை காணவில்லை, உமர் அவருடைய சப்தத்தை காணவில்லை. வந்தவர் நினைத்தார், நமது வீடு பரவாயில்லை போல் தெரிகிறது, எனது மனைவி 2 வார்த்தை சொன்னால் நானே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் திரும்ப, ஆனால் உமர் அவர்கள் எதையும் சொல்லவில்லை என்று திரும்பி சென்று விட்டார். சத்தத்தை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா வெளியே திரும்பி வந்து பார்த்தார். ஒருவர் நீண்ட தூரத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அவரை அழைத்தார். நீண்ட நெடிய நிகழ்வு, நான் சுருக்கி சொல்கிறேன். அவரை அழைத்தார். வாருங்கள், நீங்கள் தானே கதவை தட்டியவர் என்று கேட்டார். ஆம் என்று சொன்னார். என்ன விஷயம் சொல்லுங்கள். அவர் சொன்னார், இல்லை அமீரல் மோமினீன், நான் வந்த விஷயம் முடிந்து விட்டது. இல்லை, சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னார், எனது வீடே பரவாயில்லை போல் தெரிகிறது, எனது மனைவி எப்போதும் என்னிடத்தில் சண்டை போடுகிறாள், அதை குறித்து உங்களிடத்தில் புகார் சொல்லி வழக்கை தீர்த்து வைத்து எனக்கும் அவளுக்கும் பிரிவை ஏற்படுத்துங்கள் என்று சொல்வதற்காக நான் வந்தேன். ஆனால் இங்கே உங்கள் வீட்டில் சண்டை நடக்கிறது, எனது வீடு பரவாயில்லை போல் தெரிகிறது என்று சொன்னபோது உமர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் பல விஷயங்களை. எனது மனைவி எனக்காக ஆடைகளை துவைத்து தருகிறாள், எனது மனைவி எனக்காக சமைத்து தருகிறாள், எனது மனைவி எனக்காக வேண்டி வீட்டை சுத்தம் செய்கிறாள், படுக்கை விரிக்கிறாள், பல கஷ்டங்களை அவள் அனுபவிக்கிறாள். இவற்றையெல்லாம் அவள் செய்யும் போது அவள் செய்த சப்தத்தை மட்டும் நான் தாங்கிக் கொள்ள கூடாதா? அவள் உயர்த்திய சப்தத்தை மட்டும் நான் தாங்கிக் கொள்ள கூடாதா என்று சொல்லிவிட்டு அவரை தோள்புஜத்தில் கைபோட்டு அணைத்தவாறு சொன்னார்கள், வைஹக்,
அலம் துபினில் புயூத் இல்ல அலல் ஹுப், நாசம் உமக்கு நாசம். வீடு என்பது அன்பால் தானே கட்டப்படுகிறது என்று சொல்லி காட்டினார்கள். அன்பால் தானே வீடு கட்டப்படுகிறது, எங்குதான் பிரச்சனை இல்லை என்று. எனவே கணவன் மனைவிக்கு இடையில் வாக்குவாதங்கள் வரும்போது மனைவியுடைய பிரச்சனைகளை மன்னிக்கும் மனோபாவத்தோடு ஒரு முன்மாதிரி முஸ்லிம் இருக்க வேண்டும். மனைவி பிள்ளைகளுடைய தவறுகளை மன்னிப்பதை குறித்தே குறிப்பாக அல்லாஹ் சொல்கிறான், வ இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு ஃப இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம். இது மனைவி மக்களுடைய தவறுகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அவர்களை பொறுத்து சகித்து அவருடைய தவறுகளை மன்னித்தால் இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம், உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான், அல்லாஹ் மன்னிப்பாளன் சொல்லி காட்டு. யோசித்து பாருங்கள் இல்லையா? ஹியாருக்கும் லியாஹிலிஹி வான ஹியாருக்கும் லியாஹிலி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவராக இருப்பவர் தான். நான் எனது மனைவியிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் சொல்லுவார். உலகத்திலேயே மிகச் சிறந்த மனிதர் என்று பட்டம் வாங்கலாம், இந்த ஊரிலேயே சிறந்தவர் என்று 4 பேர் சொல்லலாம், மனைவியிடத்தில் பட்டம் வாங்க வேண்டும், அதுதான் சிறந்தவர் என்று. எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இது முன்மாதிரி முஸ்லிம் உடைய குடும்பத்தோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இறுதியாக நாம் சொல்கிறோம். குடும்பத்துடைய நன்மை தீமையில், குடும்பத்துடைய மார்க்க சம்பந்தமான விளக்கங்களில் ஒரு கணவனுக்குத்தான் பொறுப்பு இருக்கிறது. ஆம், ஒரு கணவனுக்குத்தான் பொறுப்பு இருக்கிறது. அவர்களுக்காக வேண்டி பணம் சம்பாதித்து கொடுப்பதும் ஆடை கொடுப்பதும் உணவு கொடுப்பதும் மட்டுமல்ல, அது மட்டும் கடமை அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உமது குடும்பத்தை தொழச் சொல்லுங்கள், அதில் நீங்களும் நிலைத்திருங்கள் என்றால் சொல்கிறான். உமது குடும்பம் தொழாவிட்டால், உனது மனைவி தொழாவிட்டால், உனது பிள்ளைகள் தொழாவிட்டால், உனது குடும்பம் நல்ல முறையில் வாழாவிட்டால் யார் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. எனது மனைவி தொழாததற்கு நான் என்ன செய்வதற்கு? எனது பிள்ளைகள் வழிகட்டு போனதுக்கு நாங்கள் என்ன செய்வதற்கு? இந்த யாரும் அல்லாஹ்விடத்தில் எந்த சாக்கு போக்களையும் சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஅய்யதி, உங்களிலிருந்து ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்கள் பொறுப்புகளை குறித்து மறுமை நாளில் அல்லாஹ் விசாரித்தே தீர்வான். அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, உமது குடும்பத்தை தொழச் சொல்லுங்கள் என்று. யோசித்து பாருங்கள், உணவில் உப்பில்லை என்றால் நமக்கு ரோஷம் வருகிறது, சண்டை போடுகிறோம். சட்டையில் பட்டன் இல்லை என்று சொன்னால் சண்டை போடுகிறோம். மனைவி தொழாவிட்டால் ரோஷம் வருவதில்லை, பிள்ளைகள் தொழாவிட்டால் ரோஷம் வருவதில்லை. தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார், அவன் தொழுதானா யாருக்கு தெரியும்? அதை குறித்து சண்டை போடுவதில்லை. ஆச்சரியமான மோமின்களாக இருக்கிறார்கள். எப்படி இவர்களை முன்மாதிரி முஸ்லிம் என்று நாம் இனம் கண்டு கொள்ள முடியும் என்று யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய அருமை, அப்படித்தான் நம்முடைய வீடுகளில் அண்டை அயலார் வருவதும் அந்நிய ஆண்கள் வருவது. ஆம், இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பெண்கள் சர்வ சாதாரணமாக இன்று ஒரு 20 வருடத்திற்கு முன்னால் இந்த ரன்னவேஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஓடிச் செல்தலை நாம் கவனித்திருப்போமா? கேள்விப்பட்டிருப்போமா? இந்த ஓடிச் செல்தல் என்பதெல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கிறது. அந்த ஊரில் ஓடினார்களாம், யாரோ ஒரு பையனோடு ஓடி சென்றாலும் என்று ஆச்சரியமாக சொன்ன செயல்கள் எல்லாம் அண்டை வீட்டில் ஒரு பெண் ஓடி சென்றார் சர்வ சாதாரணமாக சொல்லும் காலத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஏன் அந்நிய ஆடவன் நம்முடைய வீட்டு படுக்கை அறை வரை வருகிறான், அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. மனைவி இரவில் உடுத்த ஆடையோடு காய்கறிக்காரனோடு பேசுகிறாள், மீன் வியாபாரியோடு பேசுகிறாள், பலசரக்கு கடைக்காரனோடு பேசுகிறாள். கேட்டால் அண்ணன் என்று சொல்கிறார், அண்ணனை போன்று என்று சொல்கிறார், மாமாவை போன்று. அண்ணனை போன்று என்பதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களை, நான் இறுதியாக சொல்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னார், ஸலாஸத்துன் லா யதுகுலூனல் ஜன்னத அபதா, அபூதாபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். 3 பேர் ஒரு நாளும் சுவனத்தில் நுழைய முடியாது என்று சொல்லி காட்டிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார், அத்தையூஸ் என்று சொன்னார்கள். தையூஸ் என்றால் என்ன என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லதி லா யுபாலி மன் தஹல அலா அஹ்லிஹி, தன்னுடைய வீட்டிற்குள்ளே யார் நுழைகிறார் என்று எதை குறித்தும் கவலைப்படாத ஆண் ஒரு நாளும் சுவனத்தில் நுழைய முடியாது என்று சொல்லி காட்டினார்கள். ஒரு முன்மாதிரி முஸ்லிமுக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் முதலில் தான் சார்ந்தவனாக மாற வேண்டும், நற்குணங்களில் சிறந்தவனாக மாற வேண்டும், முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவனாக மாற வேண்டும். 2வதாக தான் வாழும் சமூகத்துக்கு பயனுள்ளவனாக மாற வேண்டும். 3வதாக தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளனாக அல்லாஹ் மறுமையில் இது குறித்து விசாரிப்பான் என்பவனாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மிகச்சிறந்த முன்மாதிரி முஸ்லிம்களாக உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.